போக்குவரத்து ஊழியர்களுக்கு 6% ஊதிய உயர்வு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அண்ணா தொழிற்சங்கம், CITU தொழிற்சங்கங்கள் ஏற்கவில்லை. போக்குவரத்து ஊழியர்களுக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் அடிப்படை ஊதியத்தில் 6 விழுக்காடு ஊதிய உயர்வு வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான 14வது ஊதிய ஒப்பந்தம் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் நிறைவடைந்தது. தொழிற்சங்கங்களின் போராட்டத்தை அடுத்து ஓராண்டு தாமதமாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதற்கட்ட பேச்சுவார்த்தையும் கடந்த பிப்ரவரியில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது. தொடர்ந்து 3வது கட்ட பேச்சுவார்த்தை சென்னை குரோம்பேட்டையில் உள்ள மாநகர போக்குவரத்து கழக பயிற்சி மைய வளாகத்தில் நடைபெற்றது. அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் தோமுச, CITU, அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட 86 சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். 7 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஊதிய ஒப்பந்தம் நிறைவு செய்யப்பட்டது. குறைந்தபட்சம் 1420 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 6460 ரூபாய் வரை இந்த துறையில் பணியாற்றுகின்ற பணியாளர்கள் கூடுதலாக பெற இருக்கிறார்கள். அதே போல இந்த ஊதிய உயர்வுக்கான நிலுவைத் தொகையானது 1/9/2024 4 தவணையாக வழங்கப்பட இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தில் 64 தொழிற்சங்கங்கள் ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். ஊதிய முரண்பாட்டை சரி செய்வது உள்ளிட்ட பிரச்சினைகளில் தீர்வு எட்டப்படாததால் போக்குவரத்து ஊழியர்களுக்கான 15வது ஊதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை என்று CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் தெரிவித்தார். 1/9/2023 ஒப்பந்தம் அமுலுக்கு வரும். ஆனால் அந்த தேதியிலிருந்து பணம் கிடைக்காது. 1/9/2024 தான் பணம் கிடைக்கும். பின்னீட்டு சம்பளம், அரியர்ஸ் அப்போதுதான் கிடைக்கும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதை எங்களால் ஏற்க முடியவில்லை. இந்த சலுகை இல்லாமல் அரியர்ஸை விட்டு கொடுத்து அப்படி ஒரு ஒப்பந்தம் போட இயலாது. கேட்டால் பணம் இல்லைங்கிறாங்க. பணம் இல்லைங்கிறதுக்குலாம் தொழிலாளி எப்படி பொறுப்பாவான்? போக்குவரத்து ஊழியர்களுக்கு 21% ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தியதாக அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் தெரிவித்தார். ஓய்வு பெற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணங்களை பத்தி எதுவுமே பேசக்கூடாது. இது கரண்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் சொன்னாரு. நாங்க என்ன சொன்னோம், நாங்களும் நாளைக்கு ஓய்வு பெறுவாங்க, எங்க தொழிலாளரும் ஓய்வு பெறுவாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னோம். அதை பத்தி எந்த விதமான தெளிவான பதிலும் இல்லை. இப்படி எல்லாமே வச்சுட்டு சின்ன சின்ன அலவன்ஸ் எல்லாம் 2 ரூபாய் இருந்தது 5 ரூபாய்க்கு இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்களே ஒழிய முறையாக தொழிலாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அவர்களுடைய உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஊதிய ஒப்பந்தம் என்பது இப்ப நடைபெறல. அதுக்கான ஊதிய உயர்வும் கொடுக்கல. போக்குவரத்து ஊழியர்களுக்கான ஊதிய ஒப்பந்தத்தில் CITU, AITUC, அண்ணா தொழிற்சங்கம் உட்பட 20க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் கையெழுத்திடவில்லை. கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிட தயக்கம் காட்டுவதாக கூறுவது வெறும் கற்பனை கதையே என்றும், அறிக்கையில் திருத்தம் கேட்டது வழக்கமான நடைமுறைதான் என்றும் மத்திய தொல்லியல் துறை விளக்கமளித்துள்ளது. இந்திய தொல்லியல் துறை சார்பில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் மேற்கொண்ட 2 அகழாய்வுகள் குறித்த ஆய்வறிக்கை தொல்லியல் துறையிடம் சமர்ப்பிக்கப்பட்டன. அதில் சில திருத்தங்கள் கோரிய ஆய்வறிக்கை திருப்பி அனுப்பப்பட்டது சர்ச்சைகளை கிளப்பின. இதற்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்த நிலையில் தொல்லியல் துறை விளக்கமளித்துள்ளது. அதில் ஒவ்வொரு தொல்லியல் ஆய்வுக்கும் அதிக நேரம், உழைப்பு, நிதி செலவிடப்படுவதால் அனைத்து ஆய்வறிக்கைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருவதாகவும், இல்லையென்றால் ஆய்வின் நோக்கமே நிறைவேறாமல் போய்விடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவ்வாறு கொடுக்கப்படும் ஆய்வறிக்கைகள் பல துறை நிபுணர்களிடம் கொடுக்கப்பட்டு தேவையான திருத்தங்கள் பரிந்துரைக்கு கோரப்படும் என்றும், அந்த பரிந்துரைகளின்படி ஆய்வு நடத்தியவர்கள் அறிக்கையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு ஆய்வறிக்கை வெளியிடப்படுவதுதான் வழக்கம் என்றும் தொல்லியல் துறை தெரிவித்துள்ளது. அந்த வகையில் கீழடி ஆய்வறிக்கையும் நிபுணர்களின் பரிந்துரைகளுடன் ஆய்வு செய்தவருக்கு அனுப்பப்பட்டதாகவும், ஆனால் இன்று வரை எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகழாய்வின் முக்கியத்துவத்தை தாங்கள் அறிந்திருப்பதாக தெரிவித்துள்ள தொல்லியல் துறை, ஆனால் அறிக்கையை வெளியிடுவதற்கு முன்பு தேவையான திருத்தங்கள், மாற்றங்கள் செய்வதும் சரிபார்ப்பதும் அவசியம் என்றும் தெரிவித்துள்ளது. பள்ளிப்பாளையத்தில் முதலமைச்சர் திறந்து வைத்த மேம்பாலம் சேதமடைந்ததாக தகவல் பரவிய நிலையில் பாலம் பழுதடைய வாய்ப்புகள் இல்லை என அமைச்சர் மதிவேந்தன் விளக்கமளித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சென்னை கன்னியாகுமரி தொழிற்தட திட்டத்தின் கீழ் 424 கோடி ரூபாய் செலவில் கடந்த 4 ஆண்டுகளாக கட்டுமான பணி நடந்த மேம்பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். இந்நிலையில் பாலத்தின் சில பகுதிகள் சேதமானதாகவும், பல இடங்களில் விரிசல்கள் ஏற்பட்டு சுற்றுச்சுவரின் கற்கள் பெயர்ந்து விழுந்ததாகவும் சமூக வலைதளங்களில் வீடியோ பரவியது. இதனையடுத்து மேம்பாலம் போக்குவரத்திற்கு உகந்ததுதானா என்பது குறித்து பாதுகாப்பு தர ஆய்வுகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்தார்.
இதுகுறித்து செய்தியாளர்களிடையே பேசிய அமைச்சர் மதிவேந்தன், பாலம் பழுதடையக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்றும் ஏதாவது ஒரு பகுதியில் சேதமானது கண்டறியப்பட்டால் ஆய்வு செய்து சரி செய்யப்படும் என்று கூறினார். 425 கோடியில இன்னைக்கு ஒதுக்கீடு செஞ்சு இந்த அளவுக்கு சிறப்பான முறையில பாலம் இருக்காங்க. எல்லா இடத்துலயும் நல்லா இருக்கு. ஏதாவது ஒரு சில இடங்கள்ல நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விரிசல் அது மாதிரி இருந்துச்சுன்னா உடனே நாங்க ரீவர்க் பண்ணிடுவோம். சேதமடைந்ததாக கூறப்பட்ட பகுதியில் மாவட்ட ஆட்சியர் உமா தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். நீலகிரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் வீடுகள் சேதமடைந்தன. நீலகிரி மாவட்டத்தில் தொடர் மழையால் வீடுகள் சேதமடைந்த காட்சிகள்தான் இவை. தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கிய நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதுவரை 21 வீடுகள் பாதிக்கப்பட்ட நிலையில் உதகை அருகே உள்ள பசுவக்கல் பகுதியில் விவசாய நிலங்களுக்குள் கட்டப்பட்டுள்ள ஒரு கான்கிரீட் வீடு உள்ளிட்ட 6 வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. 5 அடி வரை மண்ணிற்குள் புதைந்த நிலையில் வீடுகள் அடித்து செல்லும் நிலை உள்ளது. இதனால் வீடுகளின் உரிமையாளர்கள் கவலையடைந்துள்ளனர். எங்களுக்கு வீட்டுக்குள்ளே தன் பையன் தூங்கிட்டு இருந்தானுங்க. திடீர்னு ஒரு கிராக் ஆன மாதிரி இருந்துச்சுங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது அப்படியே கீழே அப்படியே சரிஞ்சிட்டு போகுதுங்க சார் கீழே. எத்தனை நாளம்மா? இது ஒரு 4 நாள் ஆச்சுங்க சார். பெருசாகிட்டே இருக்கு. ஆமாங்க, நேற்று கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, இன்னைக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இங்கே இந்த பசுக்கல்ல மேலே ஒரு 7-8 வீடு இருக்குங்க. 7-8 வீடு சுத்தமாகவே போச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. இந்த 4 நாளைக்கு முன்னால் லேசாக கிராக்காக இருந்துச்சுங்க. இப்போ 4 நேரம் ஆக போயிட்டே தான் இருக்குதுங்க. டைம் ஆக இறங்கிட்டே தான் இருக்கு. எங்களுக்கு உயிருக்கே பாதுகாப்பு இல்லைங்க. இதனிடையே உதகையிலிருந்து கூடலூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் தவளமலை பகுதியில் பாறைகள் நகர்ந்து வருகின்றன. இதனால் அந்த சாலையில் கனரக வாகனங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாறைகளை அகற்றுவதற்கான வாய்ப்புகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான தஞ்சையை குளிர்வித்த மழையின் காட்சி இது. அந்த மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மழை இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் வியாழக்கிழமை பிற்பகலில் பலத்த காற்று வீசியதுடன் தஞ்சாவூர், கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளில் 30 நிமிடங்களுக்கு மேலாக மழை பெய்தது. இந்த மழையால் குறுவை சாகுபடிக்கு தயாரான விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தஞ்சையைப் போலவே திருவாரூர் மாவட்டத்திலும் 1 மணி நேரமாக கனமழை பெய்தது. சேந்தமங்கலம், கங்களாஞ்சேரி, காட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. மழையால் பருத்தி சாகுபடி பாதிக்கப்பட்டதால் பருத்தி விவசாயிகள் கவலை அடைந்தனர். நாகையில் மாலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து தரைக்காற்றுடன் கூடிய கனமழை கொட்டியது. எட்டுக்குடி, சாட்டியக்குடி, வாழக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் 30 நிமிடங்கள் கனமழை கொட்டியது.